ஸோ இப்போ நாம இருக்கிறது வந்து கரூரினுடைய லைட் ஹவுஸ் ரவுண்டானா. இதுதான் அந்த ரவுண்டானா பகுதி. இந்த ரவுண்டானால ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு பாரத் பெட்ரோலியமோட பெட்ரோல் பங்க் வந்து இருக்கிறது. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் வந்து இந்த ரவுண்டானாலேருந்து அக்சஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து இப்படி அக்சஸ் பண்ணி போகிறது மாதிரியான ஒரு பெட்ரோல் பங்க் வந்து இங்கே இருக்கிறது. மற்றபடி ஒரு 4 ரோடு இந்த ரவுண்டானாவை ஒரு 4 ரோடு இங்கேருந்து இணைக்கிற மாதிரியான 4 ரோட்ஸ் வந்து இருக்கிறது. அதில் கொஞ்சம் பெரிய ரோடு அப்படின்னு பார்த்தோன்னா அமராவதி பாலம் போவதற்கான ஒரு ரோடு, அதுதான் வந்து இந்த ரவுண்டானால பெரிய ரோடு. ஸோ ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதாவது ரவுண்டானாலே இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. ஸோ 4 பக்கமும் ரோடு இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல விஜய் எங்கேயாவது வந்து நின்னாருன்னா மக்களை வந்து அதிக அளவில் அகாமடேட் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுனால அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்லி தான் தாவேக்கா நினச்சி இந்த இடத்த கேட்டிருக்கலாம். ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல, இந்த இடம் அமராவதி பாலத்துக்கு போகக்கூடிய இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்கிறது. அதை தாண்டி மற்ற 2 இடமுமே கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் உள்ள இடம். அதாவது பாலமாக இருக்கிறதுனால 2 இடமுமே கீழ்ப்பகுதிகளில் விழுந்துறதுக்கு இல்லை குதிச்சாங்கன்னா ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற அளவுக்கான இடங்களாகத்தான் இந்த பகுதி 2 இடமும் இருக்குது. அதோட அதிமுகவினுடைய முக்கியமான 3 தலைவர்கள், அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், அவங்களோட 3 சிலைகள் இங்கே இருக்குது. ஒரு கொடிக்கம்பமும் இங்கே இருக்குது. ஒருவேளை இந்த நிகழ்வினப்போ ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவே பெரிய சிக்கலாக, கட்சிகளுடைய மோதலாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம். அடுத்தது பெட்ரோல் பங்க். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் பெட்ரோல் பங்க். ஸோ பெட்ரோல் பங்க்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் கூடிய பெட்ரோல் பங்க். அப்போ நிறைய வண்டிகள் வந்துட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் பங்க்ல ஏதாவது அசம்பாவிதங்கள் ரொம்ப ஈஸியாக ஏற்பட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்குது. ஸோ ரவுண்டானாலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த அமராவதி பாலம்ன்றது வந்து இருக்குது. அதாவது அமராவதி பாலத்தினுடைய மையப்பகுதியில் 100 மீட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இங்கே பாருங்க, நம்ம இங்கே நிற்கிறோம். இதுக்கு கீழே குதிச்சா என்ன ஆகும்? ஃபுல்லாக விழுந்தா மிகப்பெரிய சேதம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம மீட்டிங்ஸ்லேயே பார்த்தோம் எவ்வளவு பேர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி பகுதியில் நடத்தியிருந்தா இது மாதிரி ஆற்றுக்குள்ளே அமராவதி பாருங்க, இங்கே தான் இருக்குது அமராவதி ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லன்னு. ஸோ இந்த பகுதிகளில் குதிச்சுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு விஷயமும் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதோட 2-3 ஹோர்டிங்ஸ் இங்கேருந்து பாருங்கள், இந்த விளம்பர பலகைகள் பாருங்கள், இதுவுமே இந்த ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ விஜய் ஒருவேளை அங்கே நின்னாருன்னா இதில் ஏறி பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ அது ஒருவேளை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, உடஞ்சி என்ன பண்ணுறது அப்படின்ற கன்சர்ன்ஸும் போலீஸ்கிட்ட இருந்திருக்கிறது. ஸோ அதனால தான் குறிப்பாக இந்த ரவுண்டானா பகுதி வேண்டாம் அப்படின்றத போலீஸ் முடிவெடுத்திருக்காங்க.